இஸ்ரேலுடைய பெட்டா திக்வா என்ன ஆச்சு இன்னைக்கு? அது மட்டும் இல்லாம 45 நாள் போர் நிறுத்தம் இன்னைக்கு மிகப்பெரிய வைரல் செய்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் இதற்காக என்ன முடிந்திருக்கிறார்கள்? ஈரான் தரப்பிலிருந்து இதை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாகிஸ்தான் இடையில வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் இதை பத்தி என்ன சொல்றாங்க? அதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா லாரி ஜான்சன்ங்கிறவரு, சிஏவினுடைய முன்னாள் லாரி ஜான்சன், அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இதற்கு மத்தியில சர்வதேச பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ராபர்ட் ஷார்மன் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு, ஃபார்ஸ் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கள நிலவரங்களை கரண்ட்ல இருக்கக்கூடிய வீடியோக்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா பொட்டா திக்வா பெட்டா திக்வா அப்படிங்கிறது அப்படி பேர் வச்சிருக்காங்க. அங்கே கிறுக்கீங்க என்ன இப்படிலாம் பேசலாமா என்ன பாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசா மக்களுடைய கண்ணீர் கதையை லாஸ்ட்ல பேசுவோம். அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அப்பா இப்படிலாம் பேச முடியாது. அவ்வளோ வலியும் வேதனையும் பார்க்குற படிக்கிற நம்மளுக்கே இருக்குன்னா கேட்குற மக்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பெட்டா திக்வாங்கிறது என்ன பகுதின்னு சொன்னா 1878 இவங்க உள்ள வந்தாங்கன்னா இல்லையா பலஸ்தீனத்துக்குள்ள, எங்களை உள்ள விடுங்க, எங்களை உள்ள விட்டுருங்க, எங்க நம்பிக்கையை மோசடி செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் இருக்க இடம் கொடுங்க அப்படின்னு வந்தப்ப பலஸ்தீன மக்கள், அப்பாவி மக்கள் இறக்கப்பட்டு இவங்களை உள்ள அனுமதிச்சாங்கல்ல. அனுமதிச்சப்ப இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இந்த பகுதிகளில் தான் முதல்ல இவங்க கட்டமைச்சாங்களாம். இந்த பகுதியில தான் இன்னைக்கு ஈரான் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோடைய காட்சியை பாருங்க. பெட்டா திக்வாங்கிற இந்த பகுதிகளில் இன்னைக்கு பத்தி எறியக்கூடிய காட்சிகளை நம்மளை பார்க்க முடியுது. ஏன் இதை நம்ம மறுபடியும் இப்படி சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடிங்க மேற்கு கரையில் ஹெப்ரோன், நப்லஸ் போன்ற பகுதிகள்லாம் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் அவங்களுடைய வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டு அவங்க வீடு கொளுத்துறாங்க. இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் கொளுத்துறாங்க. இன்னைக்கு மட்டும் போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு. அக்டோபர் 2025 போர் நிறுத்தம் ஏற்பட்டு கூட இன்ன வரைக்கும் இன்னைக்கு பேசுற இந்த டேட்ல மட்டும் 2 பேரை காசா மக்களை கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த செயலை செய்யற இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டுறது யாருன்னா இந்த பெட்டா திக்வால இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் தானா. இந்த பகுதியில தான் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. ஈரான் அனுப்பக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹைபர் ஷகான், அது மட்டும் இல்ல எமாத், அப்புறம் ஃபத்தா-2 இது மாதிரியான மிசைல்ஸ் எல்லாம் நாங்க சப்போர்ட் ஃபார் காசா அப்படிங்கிற வாசகத்தை எழுதி தான் அனுப்புவாங்கிறதும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணா இருக்குது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அடியை வாங்கியிருக்கனால தான் உலக மக்கள் அனைவருமே அவங்க பழைய காலத்துல செஞ்ச காசாவில் செஞ்ச அநியாயத்தை அவங்க நினைவுபடுத்தி அவங்க இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்ல முதலாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய அசீம் முனீர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஒரு திட்டத்தை கொடுக்குறோம். என்னன்னா போர் நிறுத்தம் வேணும். போர் நிறுத்தம் 45 டேஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இன்னையிலிருந்து அந்த உடனே நீங்க தாக்குதலை அமெரிக்கா நீங்க நிறுத்தணும், ஈரான் உடனே நீங்க நிறுத்தணும், ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்கணும். இப்படி திறந்துட்டா 45 டேஸ்க்கு போர் நிறுத்தம், அதுக்கப்புறம் 2வது கட்ட பேச்சை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த முன்மொழிவை சொல்லியிருக்காங்களாம். சொன்ன உடனே ஈரான் எந்த இடத்துலையுமே அவங்க தயங்கவே இல்லைங்க. அப்பாஸ் அராக்சியா, அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியா சொல்றாரு, இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. நியாய உணர்வோடு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அமெரிக்காக்காரன் எவ்வளோ அநியாயம் செஞ்சிருக்கான்னு சொல்லி. அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை, நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்போக் பேர்சன், அதாவது ஃபாரின் மினிஸ்டருடைய ஆத்தரைஸ்டு ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பக்காயி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ 48 மணி நேரம் இருந்தாலும் சரி, நீ 48 வருடம் சொன்னாலும் சரி, நான் உங்களை எதிர்த்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் பக்காய் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு நபிமொழியை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அற்புதமான நபிமொழிங்க அந்த நபிமொழி. அந்த நபிமொழியை பார்த்தீங்கன்னு சொன்னா புகாரி என்கிற நபிமொழி தொகுப்புல 4897வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய ஒரு செய்தி. அந்த இடத்துல சல்மானுல் ஃபாரிஸி அவங்கள பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்ற ஒரு செய்தி. குர்ஆனுடைய வசனம் 62வது அத்தியாயத்துடைய 3வது வசனங்க. அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நபி உங்களை ஏத்துக்கிட்டவங்க இருக்காங்க, ஏற்காம பிற்காலத்துல நல்லடியார்கள் வர இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனம்.
இதை பத்தி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சல்மான் ஃபாரிஸி அவங்க மேல கையை வச்சு இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வர இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இத இஸ்மாயில் பக்காய் அவங்க மேற்கோள் காட்டி அந்த ஃபார்சின்னு வந்திருக்கல அது நாங்க தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. உண்மையிலேயே நீங்க புகாரியை ஏத்துக்கிட்டத இந்த இடத்துல வரவேற்றே ஆகணும். நம்ம யாராருக்கெல்லாம் துவா செய்யறோம், இந்த போர் அதாவது இஸ்ரேல் ஈரான் போர்ல உண்மையிலே ஈரான் பக்கம் நியாயம் இருக்கிறது உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும். அதனால நம்ம மறவாம இன்னைக்கு அவங்க புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபெல்லாம் ஏத்துக்காம இருந்த அவங்களே இன்னைக்கு இந்த புகாரினுடைய ஹதீஸை ஏத்துக்கின்றதை நம்ம உண்மையிலே சந்தோஷத்தோடு வரவேற்கிறதோடு சேர்த்து அந்த மக்களுடைய நேர்வழிக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செய்யணும். இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள முக்கியமான ஒரு தகவலா இருக்குது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் சிஐஏ அவர் லாரி ஜான்சன் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது முன்னாடி நடந்த வியட்நாம் போர் மாதிரி நடந்து போயிருங்க. அது 1950 வாக்கில் 50 அல்ல 54 நடந்த போர். இந்த போர்ல தேவையில்லாம இதே மாதிரி அங்க போனாங்க வியட்நாமுக்குள்ள. அடி நான் வச்சு செஞ்சுட்டாங்க. முதல்ல இவங்க போய் டம்மு டும்மு டும்முன்னு அடிச்சாங்க. இன்னைக்கு ஈரான் எப்படி அடிச்சாங்க அது மாதிரி அடிச்சாங்க. இந்த போர் அப்படியே லாங் ஆகி வியட்நாம் போர்ல தோத்து போய் பல லட்ச மக்கள் இறந்து மண்ணை கவிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஒன்று ஏற்பட்டுரும் அப்படின்னு யார் சொல்றா? லாரி ஜான்சன், அதாவது சிஏனுடைய எக்ஸ்பேஷனா இருக்கக்கூடிய அவர் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவலுக்கு மத்தியில் தான் இன்னொரு தகவல் வந்திருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா டிமிட்ரி லாஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர், இவர் யாருன்னு சொன்னா ஈரான்ல ஒர்க் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்த நிறைய காட்சிகள் அங்கே பார்த்தேன். அப்படி பார்த்தப்ப அதாவது ஐஆர்ஜிசியினுடைய கர்னல், அவருடைய மனைவி, அவருடைய 2 குழந்தைகள் இதெல்லாம் இறக்குறத கூட நான் கண்கூடா பார்த்தேன். அப்படி இருந்தாலும் கூட ஈரானிய மக்கள் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை. ஆட்சி அதிகாரம் இப்படி வேணாம் அப்படி வேணான்னு சொல்றது உண்மை. ஆனா அமெரிக்காவை அதை விட வேகமா எதிர்க்கிறாங்க, அதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன தகவலை விட இன்னைக்கு ராபர்ட் ஷெர்மன், அதாவது நேஷனலைஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையுடைய இன்டர்நேஷனல் நியூஸ்ங்க இது, அந்த ராபர்ட் அவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த போர் நிறுத்தத்துக்கான இந்த முன்மொழிவு இருக்குல்ல, இந்த வெள்ளை குரங்கு இருக்கான்ல வேகமா உடனே போட நிறுத்துங்க அப்படின்னு சொன்னான்ல, அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உக்ரைன்ல இருந்து ஒரு ஜோக்கரை கூட்டு போனாங்க. சவுதிக்காரன் கூட ஒப்பந்தம் போட்டான் ஜெலன்ஸ்கி. நாங்கள் எப்படின்னா அந்த ஈரான்லேருந்து வரக்கூடிய ட்ரோன் ஷஹாதத் 136 யூஏவி இது மாதிரி ட்ரோன்லாம் நாங்கள் தடுத்து அதை நாங்கள் காலி பண்ணியிருக்கோம். சவுதி வா ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தம் போட்ட உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி இன்னைக்கு போய் சொன்னாராம். என்னன்னா, இந்த லீக் ஆன வீடியோ ராபர்ட் சொல்றாரு என்னன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தடுப்பு, அதாவது இந்த அயன் டோமு, ஏரோ, டேவிட் சிங் இதில் ஏவப்படுற அந்த ஏவுகணை நீ இதையும் கவனிக்கணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் யூஎஸ்டி. இந்த ட்ரோன் ஷஹாதத் 136 ட்ரோன் இருக்குல்ல, அது வெறும் 50,000 யூஎஸ்டி தான். அதாவது 50,000 யூஎஸ்டி ட்ரோன் இங்கே 2 லட்சம் தடுக்கிறதுக்கு 2 மில்லியன், சரி 2 லட்சம் இல்லை மன்னிக்கணும், 2 மில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு செலவாகும். அப்போ இப்படியே செலவாகிக்கிட்டே இருந்தா அவங்ககிட்ட ட்ரோன் அதிகமாக இருக்கு, நம்மகிட்ட தடுப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொன்னனால தான் இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கு ஒடியாந்திருக்கான் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இவன் வெறி கொண்டு ஈரானுடைய பல பகுதிகளை தாக்கிக்கிட்டு இருக்கான். அதில் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, இன்னைக்கு இங்கே எப்படி ஐஐடி இருக்குதோ அது மாதிரி ஐஐடிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, தனி விஷயம். இப்போ அதே மாதிரி எம்ஐடி நாங்கள் ஒன்று இருக்கு, அது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, ஷரீஃப் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதில் இன்ஜினியர் மாணவர்கள் படிக்கிறாங்க, அதே மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இப்படி மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை அடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க. அது மாதிரி 30 யூனிவர்சிட்டியை அவங்க காலி பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாங்க, நாங்க பணியவே மாட்டோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அப்பாஸ் அராக்சியா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதனால ஈரான் அவங்களுடைய தாக்குதலை இன்னும் முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. யூஎஸ் ஜெரால்ட் ஃபோர்டுன்னு ஒரு கப்பல் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே எல்ஹெச்ஏ யூஎஸ்எஸ் திரிபோலி அப்படின்னு ஒரு கப்பல், அதுவும் பெரிய கப்பலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை தான் F-35B லைட்னிங் அப்படின்னு ஒரு விமானத்தை வச்சிருக்காங்களாம். அந்த கப்பலை இன்னைக்கு ஐஆர்ஜிசி அடிச்சிருக்கிறாங்க, துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. அதோடைய காட்சிகள் வரல, அது என்ன சேதம் ஏற்பட்டது அப்படின்னு வரல. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இன்னைக்கு ஈரான் தொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அவங்களுடைய தரப்புக்கு நாங்களும் அதாவது இஸ்ரேலுடைய ஒரு போர்க்கப்பலை அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஹிஸ்புல்லாவும் தந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அரபுலக நாடுகளுடைய அல்ல கைகள் கை தட்டுறது கூட எனக்கு கோபத்தில் தான் நம்ம தட்டுறோம், அப்படிதான் ஏற்படுது. ஏன்னா என்ன சொன்னார் பாருங்க, ட்ரம்ப் சொல்லியிருக்கான், கிஸ் மை ஆஸ்,
கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த என்ன சொல்றேன்னா, கிஸ்மயாஸ் என்னுடைய பெட்டெக்ஸை நான் சொன்னா சல்மான் முத்தம் கூட கொடுப்பான். டேய், அது ஒரு புனித பூமியினுடைய ஒரு ஆளுநரா இருக்கடா நீனு, ஒரு ஆளுமையா இருக்கடா. அந்த புனித பூமி பல தியாகிகளை உருவாக்குச்சு. அநியாயக்கார மக்களுக்கு எதிராக போராடுவதற்காக பல வீரர்களை உருவாக்குச்சு. ஆனா இவன் ஒரு கோழையா இப்படி வெளிப்படையா சொல்றாங்க ட்ரம்ப். நான் சொன்னா சல்மான் வெளிப்படையா சொன்னா குண்டிய முத்தம் கொடுப்பான். இது எப்படி கேட்டுக்கிட்டே நமக்கு இருக்க முடியுது? இருக்குதான ஒரு ஜீவராசினா அவனுக்கு பணத்து மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு பாருங்க. அவன் மட்டும் இல்ல, அதே மாதிரி குவைத்தினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் அகமது ஜரல்லா, கொரில்லான்னு கூட வச்சிருக்கலாம். அவன் என்ன சொல்றான்னா, அதாவது இந்த 50 வருஷமா 80கள்ல இருந்து தொடர்ந்து வந்து ஈரான் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஈரான் வந்தும் என்னன்னா ஒளிஞ்சு போகணும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் பரவாயில்ல, அவங்களையாவது நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு அகமது ஜரல்லா அப்படின்னு சொல்ற ஒரு கொரில்லா இந்த பதில சொல்லியிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்ஜத்னு ஒரு ஸ்போக் பர்சன், அவரும் அரபுலக ஸ்போக் பர்சனா, அந்த ஆள் சொல்றாரு இன்னைக்கு ஒரு தகவலை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லூசு வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுத்ததை அப்படியே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதை அப்படியே அவங்க தொட்டு நக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த ட்ரம்ப் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னான்னா, டிசம்பர்ல ஈரான்ல ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு புரொட்டஸ்ட் நடந்துச்சு. அது பல பேர் இறந்து போனாங்க. சில பேர் அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகள் பல குண்டுகளை வச்சு ஆர்ப்பாட்டத்தை தூண்டி பலர் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. சில பேர் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினால் கொல்லவும் பட்டாங்க. இது எதான் யதார்த்த உண்மைங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய இறப்பு வீதம் எவ்வளோ இருந்துச்சு? ஈரான் 3000நாங்க. அங்கே இருக்க அம்னாஸ்டி போன்ற அமைப்புகள், அம்னாஸ்டி வந்து என்னன்னா யார் இறந்து போயிருக்காங்கிற தகவலை சொல்ற அம்னாஸ்டி அமைப்பு, அந்த அமைப்பு சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 13,000 இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னான்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 32,000னா, 2 நாளைக்கு முன்னாடி 45,000னா. அந்த 45,000 அவன் சொன்னான்ல ட்ரம்ப், அது அப்படியே இந்த அம்ஜத் தகாங்கிற ஜேர்னலிஸ்ட் அது வெக்கம் இல்லாமல் லைவ்ல பேட்டியில வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கு. அதனால தான் என்னவோ ஈரான் அரபுலக மக்களை, அரபுலக ஆட்சியாளர்களை அடிமையாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்க கவனிக்கணும். ஈரான்ல இருக்கக்கூடிய உளவு அமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர்களை ஒருவராக இருந்தவங்க கத்தேமி. இவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஈரான்ல ஐஆர்ஜிசியில பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவங்க, அதாவது மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவங்க. அவங்கள இன்னைக்கு இஸ்ரேல் குண்டு போட்டு கொண்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்குங்க. இது சர்வதேச அளவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பாசல் அபாத் அப்படிங்கிற ஒரு பகுதி, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர் மாதிரி தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஏற்ற தொழில் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தெரியுது. அந்த ஊர்ல இன்னைக்கு குண்டை போட்டிருக்காங்க. அங்க சிறு தொழில் மக்கள் செய்யறவங்க இருப்பாங்க, சிறு தொழில்கள் செய்யறவங்க, அவங்க பகுதியில் குண்டை போட்டிருக்காங்க. அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் இருக்குல்ல, அதுல குண்டு போட்டு அங்க மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அந்த வானத்தை பார்த்தாவே ஆரஞ்சு கலர்ல ஆயிருச்சு அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கனாலதான் உன்னுடைய போர் நிறுத்தம் என்பது வெறுமன வெற்று பேச்சு. இதுக்கு முன்னாடி 2 முறை வந்து நான் ஏமாத்திட்டீங்க. அதனால வந்து போர் நிறுத்தங்கிறது டைரக்ட் ஸ்பீச் தான். இன்டைரக்டா நீ பாகிஸ்தான்காரன், அவன் நாட்டிலே 1008 பிரச்சனை இருக்குது, அவன் நாட்டை கூட்டிட்டு வரலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஈரான் உங்க பதில சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோனுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்கள் பட்ட கஷ்டங்களை, அவங்களுடைய கண்ணீர் கதைகளை தொடராக நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். கடந்த வீடியோவில் கூட ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதாவது ஆகஸ்ட் 25, 2024 ஒரு பள்ளிவாசலில் தங்கியிருந்த பல பேரை ஒரு அதிகாலை நேர ஃபஜ்ரு தொழுகைன்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் குண்டு போட்டு பலரை கொண்டான். அந்த சமயத்தில் நடந்த நிகழ்வுகளை அங்கே காப்பாற்ற போன இந்த ரெட் கிரசன்ட் அமைப்புகள் போன்றவங்கெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிற தகவலை சொல்கிறாங்க. சொல்ல கேட்கவே முடியலை. அந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கு. எந்த அளவுக்குனா, நாங்கள் இந்த உடல் பாகங்களை மட்டும் எடுத்தோம்ல, அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம டாடா ஏஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்துச்சு. பள்ளிவாசலுக்குள்ளே நேரடியாக குண்டு போடப்பட்டுச்சு. அந்த பகுதியில் நான் போனேன்னு சொல்லி மேமன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் போனப்போ நான் கண்ட காட்சிகள் வந்து என் வாழ்க்கையில் விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்குனா, இதை பார்த்த மேமன், நோவா இந்த 2 பேரும் 3 நாள் தூக்கமே வரலையா. இவங்க கூடி இந்த மக்கள்லாம் அவங்க அழுகிற காட்சியை பார்த்துட்டு வெளியில் வந்து காருக்கு பின்னாடி நின்று தேம்பி அழுதாங்களாம். அவங்க கண்ட காட்சிகளை சொல்கிறாங்க. நான் போய் பார்க்குறப்ப ஒரு தாய் அப்படியே அடிபட்டு மண்டை மூஞ்சியில் அப்படியே ரத்தமெல்லாம் வடியுது. தான் மகளை பிடிச்சிருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு உடம்பெல்லாம் ரத்தம்.
குடல்ல ஒரு ஒரு வயித்துல ஒரு பகுதி கிழிஞ்சு குடல் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய குடலை உள்ள தள்ளிக்கிட்டு அந்த பிள்ளையுடைய தலையில எங்க ரத்தம் வருதோ அங்க கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ள கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. மேமன் சொல்றாரு, நான் போன உடனே என்ன பண்ணுது, அந்த புள்ள என்னை கட்டி பிடிச்சிட்டு, பாப்பா பாப்பா என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பா நினைச்சு என்னை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. அவங்க அப்பா இல்லை போல, அல்லாஹ் அலம், அவர் இறந்துட்டாரா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. பாபா பாபா என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லி அழுதுச்சு. இந்த காட்சி என்னால் விவரிக்கவே முடியலை அப்படிங்கிறார் நோவா. அடுத்தவர் சொல்றாரு, நான் மாடிப்படியில் ஏறி போனேன். போனால் என் வாழ்நாளில் இப்படி ஒரு காட்சியை நான் கண்டில்லை. மாடிப்படியில் ஏறி போயிட்டு இருக்கப்ப, அதாவது அவர் சொல்றாரு, தலையுடன் கூடிய ஒரு ஒரு பக்கம் ஷோல்டர் மட்டும், இந்த தலை இந்த ஷோல்டர் மட்டும் பார்க்குறீங்கள, இது மட்டும் ஒரு பகுதி அப்படியே கிடந்துச்சு. பக்கத்தில் ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய் நான் ஏறுபட ஸ்டெப்ஸு, அதனால் நான் அப்படி தள்ளினவுடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மீட்லாம் கறியெல்லாம் வாங்க போகிறப்ப கறியை வெட்டினா ஒரு மாதிரி துடிக்கும்ல, அது மாதிரி அது அந்த தலையும் அந்த கையும் அப்படியே துடிச்சிச்சு. அந்த முகத்தை பார்த்தோன்னே என்னால் அடுத்த வேலையை செய்ய முடியலை. அப்படியே நான் மேலே ஏறி போய் பார்த்த காட்சிகள், என் வாழ்நாளில் அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததில் அப்படி திகைச்சு போயிட்டு இருந்தேன். நான் வந்தப்போ என்ன நினச்சேன்னா, ஒரு 12 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அன்னைக்கு நடந்த அந்த அதிகாலை குண்டு தாக்குதலில் 100 பேர் ஸ்பாட்டில் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். நோவா, மேமன், இவங்க ரெட் கிரசன்ட் இருக்க எல்லாரும் வந்து ஒரு கார் பக்கத்தில் போய் நின்று தேம்பி அழுதாங்களாம். 3 நாட்கள் அவங்களுக்கு தூக்கமே வரலையாம். இன்றைக்கி பல பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மக்களுடைய கண்ணீர் கதைகள் அவளுக்காக பிரார்த்தனை செய்து விட்டுட்டு, இன்றைக்கி ஐபிஎல்னு இன்றைக்கி ஒரு சூதாட்ட கிரிக்கெட் நடக்குதுங்க. அதை நைட்லாம் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதில் நம்ம கைத்தட்டி சந்தோஷப்படுறோம். ஆனால் இந்த மக்களுக்காக கவலைப்பட்டு துவா செய்யக்கூடிய நம்ம இல்லைன்னு சொன்னால், இது குறித்தெல்லாம் நாளை மறுமை நாளில் விசாரிக்க மாட்டானா அப்படிங்கிற நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த மக்களுக்காக நம்ம துவா செய்ய ஒவ்வொரும் கடமைப்பட்டிருக்கோம். அதனால் மறந்துடாமல் துவா செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நம்பருக்கு ஷேர் செய்யுங்க. பேட்டை டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.